என்னன்னா பணத்தை இறுக்க கட்டி பிடிச்சிருப்பாங்க. கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, ஐஸ்வர்யத்தை பேசி ஐஸ்வர்யத்தை அறுப்பதற்காக தாராளமாய் விதைக்கிறானே அவன் பண ஆசை உடையவனா, அல்லது பணத்தை விதைக்கவே விதைக்காம இறுக்க கட்டி பிடிச்சிட்டு ஐஸ்வர்யத்தை பேசாட்டினா கூட இறுக்க கட்டி பிடிச்சிருக்கிறானே இவன் பண ஆசை உடையவனா? சொல்லுங்க சார். ஐஸ்வர்யத்தை பேசுகிறவர்கள் பண ஆசை உடையவர்கள் என்றால் நாங்கள் தாராளமாய் விதைப்பதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் தாராளமாய் விதைக்க மாட்டோம். எவன் பண ஆசை உடையவன் தெரியுமா? இதை பேசாட்டினா கூட பணத்தை இறுக்க செலோட்டை போட்டு ஒட்டி வச்சிருக்கான் பாரு. அந்த இங்கே வச்சிருப்பாங்க ஐசியூல பாண்டு படத்தில் அந்த வில்லையை வச்சிருக்க மாதிரி, அந்த மாதிரி ஃபுல்லா இசிஜி பார்க்குற ஒட்டி அந்த மாதிரி பணத்தை ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க வந்து கீழே மிஸ் ஆயிடக்கூடாதுன்ட்டு. இவன் பண ஆசை உடையவனா? என்னதான் பணத்தை பத்தி பேசினாலும் அள்ளி விதைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பண ஆசை உடையவர்களா? பண ஆசையுடைய விதைக்கவே மாட்டான். பிளாக் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் செய்தியை கேட்டும் பணக்காரன் ஆகாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? முதலாவது மண்ணு எந்த இடத்துல மூடி இருக்கு தெரியுமா? இந்த மண்ணை நீங்க தோண்டிட்டீங்கன்னா அந்த இந்த ஊற்றுக்கண் வெளியே வந்துடும், தண்ணி வெளியே வந்துடும். இந்த மண் என்ன தெரியுமா? ஈசாக்கு விதைச்சான். நீ நிறைய பேர் நான் பார்க்கிறேன் விதைக்கிற பத்தியே வாழ்க்கையில் விதைக்கிறதே கிடையாது. நான் ஒன்று சொல்றேன், விதைப்பும் அறுப்பும் இருக்கா? விதைப்பை பத்தி பேசினாலே கிரேஸ் பிரீச்சர்ல சிலர் இதை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், நாங்கள் விதைப்பதினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, இயேசு சிலுவையில் மரித்ததினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்கிறார்கள். நான் அதை 100% ஒத்துக்கொள்கிறேன். இயேசு சிலுவையிலே மரித்ததினால்தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சிலுவையிலே இயேசு மரித்த போது பிரமாணத்தை என்ன செய்தார்? உடைச்சிட்டார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், எந்த பிரமாணத்தை உடைச்சாரு? நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு கேள்வி, சிலுவைக்கு பின்பு ஆசீர்வாதம் விதைப்பதால் வருகிறதா அல்லது சிலுவையில் வருகிறதா? சிலுவையில் இருந்துதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் விதைப்பதினால் பெருக்கம் அடைகிறது.